என் பேர் மோகனா, இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து வரோம். தளபதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். அங்கே ரசிக்க மட்டும் இல்லை, அவர் இதயத்தாரில் வந்தாருன்னா ஒரு தமிழகத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மாற்றம் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். தளபதி தான் வரணும். வேறு யார் வந்தாலும் அந்த ஆட்சி சரிப்பட்டு வராது. தளபதி தான் வரணும். எங்கள் அண்ணன் அவர். உங்களோட வயசுக்கு பல கட்சிகளை பார்த்துருக்கீங்க. அந்த பல கட்சி தலைவர்களோட பேச்சுக்கும் விஜய் அவர்களோட பேச்சுக்கும் எப்படி உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பேச்சா இருக்கு? வந்த தலைவர்கள்லாம் பேசிட்டு தான் சார் பேசிட்டு இருக்கிறாங்க. தளபதி தான் எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு எங்களை பெண்கள் ஒரு பாதுகாப்பு. இப்ப இருக்கிறதெல்லாம் பெண்கள் எந்த துறையிலும் பாதுகாப்பு கிடையாது. அதனால அவர் வந்தாருன்னா எங்களுக்கு ஃபுல்லா ஒரு பாதுகாப்பு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில பேசுறோம். அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தரை தான் நாங்க பாவிக்கிறோம். இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. வேலை வாய்ப்புகள், அப்புறம் நிறைய இந்த விளையாட்டுத்துறையில ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்புக்கு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே இருக்கு, பழதுல இருந்து எந்த மாற்றமே இல்லாததுக்காக இருக்கு. புதுசா கட்ட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அது நெக்ஸ்ட் டைம் அவர் வந்தாருன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் கட்டுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்னா தண்ணி எல்லாம் அங்கங்க அப்படியே நிக்குது. சரியே இல்ல, மழை வந்தான்னா தண்ணி போறதுக்கு இடமே இல்லாம இருக்கு. பசங்க, பெரியவங்க, முதியோருங்க, எல்லா மாவட்ட சுற்றுப்பட்டத்துல இருக்கவங்க எல்லாம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் எந்த இதுக்கும் போக வேண்டியது இருக்கு. அதனால அந்த கண்டிப்பா அவர் சொன்னது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். அவர் சொன்னது பஸ் ஸ்டாண்ட்லாம் திருப்பி கொண்டு வரேன், புதுசா கட்டுறேன் அப்படின்னாரு. கட்டினா நல்லா இருக்கும். அப்புறமா பாலாறு, மணல் கொள்ளை அதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் நடக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் சொன்ன மாதிரி அவர் பட்டு நெசவாளர்களுக்கெல்லாம் அவங்க கம்மியா தான் சம்பளம் கொடுக்கறாங்க. அது கொஞ்சம் அதிகரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அது இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க அவங்க நெசஞ்சு வித்து அவங்களுக்கு டபுள் காசு ஆகுது. ஆனா நெசவாளருக்கு வெறும் 500 ரூபாய் தான் கிடைக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அதுதான் சொல்றேன். கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கும் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கும் என்ன வித்தியாசம்? எதுவும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியல. அப்படியேதான் எங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு. அவ்வளவுதானா. அவரு கரூர் சம்பவத்தை பேசுறேன் அப்படின்னாரு. ஆனா அவர் பேசவே இல்லை. நான் அப்புறமா பேசுறேன்னாரு. அப்புறமா அவர் எதுவுமே பேசல. அது பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எல்லாருக்கும் ஆறுதலா இருந்திருக்கும். அவர் பேசாம போயிட்டாரு, பாதியிலே இறங்கி போயிட்டாரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இளைஞர்களுக்கு என்ன மாதிரி ஒரு உறுதியை அவர் வந்தா நான் எல்லா திட்டத்தையும் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அது செஞ்சா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓட்டு எல்லா ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கும் அவருக்கு தான் விழும்னு நினைக்கிறோம். அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும். அவர் இன்னைக்கு பேசுனது எங்களுக்காக பேசினாரு. எல்லாரும் தற்குறின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. அந்த வார்த்தைக்கான பதில் அவர் கொடுத்தாரு. எங்களுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கான பதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேற எதுவும் நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில காஞ்சிபுரத்தை பத்தி என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசினாரு? அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை. பாலாறுல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே சொன்னாரு. அது சொன்னது எல்லாமே உண்மை. அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் நடைமுறைப்படுத்தணும். அது நடைமுறைப்படுத்தணும். அவர் கண்டிப்பா பண்ணுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கும் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல பேச என்ன வித்தியாசத்தை பாருங்க. வித்தியாசம்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல. எங்க விஜயாவே இருக்கிறார். அவ்வளவுதான். எங்களுக்கு அது போதும். எங்க விஜய் நாங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். அவருமே என்னைக்குமே எங்க பக்கமாவே இருப்பார். அவர் என்னைக்குமே மாற மாட்டாரு. அவர் என்னைக்குமே பின்வாங்க மாட்டார். விஜய் அவர்கள் பேசின பேச்சுல இளைஞர்களுக்கு என்ன மாதிரி உறுதி அவர் என்ன உறுதி கொடுத்தாருன்னா எங்களுக்காக தானே அவர் பேசுறாரு. பேசின பேச்சு எல்லாமே எங்களுக்காக தானே பேசினாரு. அவருக்குன்னு எதுவுமே பேசலையே, எங்களுக்காக தானே எல்லாமே பேசினாரு. அவர் மக்களுக்காக, அவருக்காக தான், எங்களுக்காக தான் பேசினார்.